ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஜிதாஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டோரிமான் டிராயிங் எப்படி பண்ணணும் அதோட டுட்டோரியல் வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் போஸ்டர் கலர்ஸ், அதுக்கப்புறமா A4 ஷீட், லெட் பென்சில். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி டோரிமானும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஃபுல்லாக இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பெயிண்டிங்க்கு ஃபஸ்ட் நான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் வந்து ஃபுல்லாக அவுட்லைனு. இது வேணும்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ப்ரஷ் வந்து டூம்ஸோடது எடுத்திருக்கேன். 2 சைஸ் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன், ரவுண்ட் சைஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோரிமான் தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கோபால்ட் ப்ளூ வந்து நான் யூஸ் பண்ணி டோரிமானுக்கு வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா டோரிமானுக்கு கொஞ்சம் ஷேடோ எல்லாம் எஃபெக்ட் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரஷியன் ப்ளூ, அதாவது டார்க் ப்ளூ கலர் வச்சு அந்த லைட் ப்ளூக்கு அவுட்லைனாக மேலே மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்க நல்லா அப்படியே ஷேடோ எஃபெக்ட் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி தான் ஷேடோலாம் கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸி தான். அந்த அவுட்லைனில் மட்டும் இந்த மாதிரி நம்ம டார்க்காக கொடுக்கும் போது அது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இப்போ வந்து நெக்ஸ்ட் கலருக்கு நான் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டோரிமானோட மவுத்து, அதுக்கப்புறம் அந்த பெல்லெல்லாம் இருக்கும்ல, டை மாதிரி போட்டிருப்பார்ல, அது மாதிரியெல்லாம் கொடுத்துக்கிறேன். இந்த வாய்க்கு வந்து நம்ம டார்க்கு ரெட்டு வந்து கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி அந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த டங்குக்கு மேலே வந்து டார்க் ப்ரௌனுமே பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்து வந்து டோரிமான் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நோபிட்டா தான் வரைய போகிறோம். ஸோ நோபிட்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவரோட ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லோ வந்து லெமன் எல்லோவை யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் எல்லோ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போது யூஸ் பண்ணுறது எல்லாமே போஸ்டர் கலர் தான். இது மாதிரி ஃபுல்லாக லெமன் எல்லோ கொடுத்ததுக்கப்புறம் டோரிமானுக்கு நம்ம ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தோம்ல, அதே மாதிரி நோபிட்டாவோட ட்ரெஸ்ஸுக்கும் ஷேடோ கொடுக்க போகிறோம். அதுக்கு டார்க் ப்ரௌன், பிரன்சீனா ப்ரௌன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி கொஞ்சமாக மட்டும் தொட்டுட்டு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அந்த அவுட்லைனுக்கு மட்டும் நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன், இந்த மாதிரி ப்ரௌன் கலரே யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம நோபிட்டாவோட ஃபேஸுக்கு நான் வந்து சாண்டல் கலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் சாண்டல்லாம் மிக்ஸ் பண்ணல, ஏன்னா என்கிட்ட ரங்கீலா பெயிண்ட்லேயே சாண்டல் கலர் இருந்தனால ஸோ இந்த கலரே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் நோபிட்டாவுக்கு இந்த சாண்டலே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரங்கீலா பெயிண்டில் சாண்டில் இல்லை அப்படின்னா ஒயிட்டு, ரெட்டு அண்ட் எல்லோ அது 3மே சேம் அமௌண்ட்டுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாண்டில் கலர் வந்துடும். ஸோ இப்போது நோபிட்டாவோட ஃபேஸுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி சாண்டில் வந்து ஃபேஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போ ஹேண்டுக்கு கொடுக்க போகிறேன். ஹேண்டுக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா லெக்கு, அந்த சாக்ஸுக்கு மேலே இருக்கும்ல, அது அந்த லெக்குக்கெல்லாம் கொடுத்துக்க போகிறேன் சாண்டில் கலர். இப்போது நோபிட்டாவோட ஃபுல் ஸ்கின்க்குமே நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நோபிட்டா வந்து நம்ம நோபிட்டாவோட பேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டார்க் ப்ளூ, அதாவது ப்ரஷியன் ப்ளூ வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷியன் ப்ளூவை அடிச்சுக்கலாம்.
ஸோ வந்து இப்போ இது மாதிரி ப்ரஷியன் ப்ளூ வந்து இவரோட பேண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து ஷூக்கு வந்து 2 கலர் எடுக்கணும். ஒன்று வந்து கோபால்ட் ப்ளூவும், இன்னொன்று வந்து ப்ரஷியன் ப்ளூவும். ஸோ ஹேருக்கு வந்து நான் நார்மலாக பிளாக் அடிப்போம்ல, அது மாதிரி அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஷூ நான் சொன்ன மாதிரி கோபால்ட் ப்ளூவும் ப்ரஷியன் ப்ளூவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து இப்போது அந்த ஷூவும் நம்ம ஓரளவுக்கு முடிச்சாச்சா, அது வந்து ஆறணும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கேப் விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள்கிட்ட மார்க்கர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கணும். ஆனால் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ராயிங்கில் நீங்கள் பெயிண்டிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து ஃபுல்லாக ஆறி இருக்கணும். அப்புறமா தான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணும். இந்த வந்து மார்க்கர் சரியாக எழுதலை, அதனால் நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக கேமலில் இருக்கிற ஸ்கெட்சு தான். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டோரிமானுக்கும் நோபிட்டாக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான் அவுட்லைன் கொடுக்குறதெல்லாம். இப்போ வந்து கொஞ்சம் ஷேடோ எஃபெக்ட்டோ ஃபேஸுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கின்க்கெல்லாம் கூட கொடுக்கலான்னு நினச்சேன். அதனால் அதையும் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியே. இது நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா வேணாம். இது கொடுக்குறதுக்கு முன்னாடியே நல்லா தான் இருந்துச்சு. இது வேணும்னா கூட நீங்கள் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மவுத்துக்கு வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் டங்க் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பிரன்சீனா ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோபால்ட் ப்ளூவும் ப்ரஷியன் ப்ளூவும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து மேலே அந்த ரவுண்டாக இருக்குல்ல அந்த பார்ட்டுக்கு கோபால்ட் ப்ளூ, கீழே அந்த ஷூ இருக்குது பாருங்கள், அதுக்கு மட்டும் ப்ரஷியன் ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜியான் வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். ஜியானோட ஹேருக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அவரோட ஹேரு, அதனால் வந்து நான் பிளாக்கும் ப்ரௌனும் எடுத்து அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம டோரிமானும் நோபிட்டாவும் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் சுனியும் நம்ம பண்ணியாச்சு. சிசுகா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியாச்சு. ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து நான் டர்க்வைஸ் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டர்க்வைஸ் கலருக்கு வந்து நீங்கள் ஒயிட்டு, கொஞ்சமாக ப்ளூ, ப்ளூவோட சேம் அமௌண்ட்டுக்கு வந்து க்ரீன், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டர்க்வைஸ் கலர் வந்து வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வார்னிஷ் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். வார்னிஷ் இல்லைன்னா இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கூட ஷாப்பில் விற்கும். ஸோ இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நம்ம லைட்டாக ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்கும், அதனால் இது வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்க்க இப்படி தான் இருந்தது ஓவரால் லுக்கு. இந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலே வந்து கேலிகிராஃபி எல்லாம் யூஸ் பண்ணி நான் டோரிமான் அப்படின்னு சொல்லி ப்ரஷ் பெனில் எழுதிக்கிட்டேன். இது மாதிரி கொஞ்சம் ஷேடிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட் கேரக்டர் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ட்ராயிங் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில்